கிறிஸ்தவ நட்பில் இன்னொரு அடிஷ்னல் லேயர் அங்கே வருது. இன்னொரு காரியம் அங்கே கொண்டுவரப்படுகிறது. கிறிஸ்தவ நட்பில் இன்னொரு புது அம்சம் அங்கே வந்து நுழையுது. ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒன்று தான் ரெண்டு பேரை நட்பில் இணைக்கிறது என்று சொன்னால், பொதுவாக ரெண்டு பேருக்கும் ஒரு காரியத்தின் மேலே இருக்கிற பேஷன் தான் ரெண்டு பேரை இணைக்கிறதுன்னு சொன்னால், கிறிஸ்தவர்களுக்கு எது அவர்களை இணைக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரிடத்தில் நாம் அனுபவித்த பாவ மன்னிப்பு, அவருடைய கிருபை, அவருடைய தயவு, இல்லைங்களா? அது மட்டும் இல்லை, நம்முடைய அடையாளத்தையே மாற்றிட்டார். அவருக்கு முன்ன நாம் யாருன்னு நம்முடைய அடையாளம் எதுவாக இருந்தது? நான் எந்த ஊர், எந்த ஜாதி, எந்த இனம், எந்த மொழி, எல்லா காரியங்களையும் பெரிய பெரிய அதெல்லாம் பெருசாக்கி அதைத்தான் நம்முடைய அடையாளமாக வச்சுட்டு இருந்தோம். பவுல் அப்போஸ்தலர் அப்படி தானே சொல்கிறாரு, நான் இஸ்ரவேலன், எபிரேயன், பெஞ்சமின் கோத்திரத்தான், அப்படியாகும். அதுதான் அவருடைய அடையாளமாக இருந்தது. அந்த அடையாளத்தை நொறுக்கி போட்டு இல்லாமல் பண்ணி என்ன பண்ணிடுறாரு? நம்ம கிறிஸ்தவர்களாக, நம்ம மெய்யான கிறிஸ்தவர்களாகும்போது அதெல்லாம் ஒரு பெரிய அடையாளமாகவே இல்லை. ஆமாம், நம்ம ஊர்லேருந்து வர்றோம், ஒரு ஜாதியிலேருந்து வர்றோம், ஒரு இனத்திலேருந்து வர்றோம், ஒரு மொழியிலேருந்து வர்றோம், அதெல்லாம் ஒன்றும் கேன்சல் பண்ண முடியாது. ஆனால் அது இப்போ நமக்கு ஒரு பெரிய அடையாளமாக தெரியல. எது நம்முடைய அடையாளமாக இருக்குது? நான் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவன், இயேசுவோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன்ற அந்த ரூட்டே மாறிடுச்சு. அடி வேறையை மாற்றி விட்டார். அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திபாரமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, தேவனுடைய கிருபையை நான் அனுபவிச்சிருக்கிறேன், அடிவேராகிய என்னுடைய இனம், ஜாதி, அது இதெல்லாம் போயிடுச்சு. இப்போ நான் இயேசுடைய பிள்ளைங்கிறது, அவருடைய அன்பை அனுபவித்தவன், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், மீட்புக்குள்ளே வந்திருக்கிறவன் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அந்த மாதிரி அடையாளமே மாறி போனது மட்டும் இல்லை, இப்போது நான் ஒரு லக்கை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறேன். அது என்ன அவர் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் என்னை பரிபூர்ணமாக மாற்றப் போகிறார். சுத்தமாக எந்த கரைதிரை பிழைகள் எதுவுமே இல்லாத பரிசுத்தனாக என்னை மாற்றப் போகிறார். அந்த பயணத்தில் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். என்னுடைய நண்பனும் கிறிஸ்தவ நண்பன்றோமே, அவனும் அதே பயணத்தில் தான் வந்துட்டு இருக்கிறான். எங்கள் ரெண்டு பேரை இணைக்கிறது என்ன? இந்த இயேசு கிறிஸ்து, அவரிடத்திலிருந்து நாங்கள் அனுபவித்த பாவ மன்னிப்பு, அந்த கிருபை, அவர் எங்களுக்கு கொடுத்த புது அடையாளம், நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள் என்கிற புது அடையாளம், எங்களுக்கு ஒரு லக்கு, நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம், பயணித்து கொண்டிருக்கிறோம் ஒன்றை நோக்கி, பூரணத்தை நோக்கி, இதெல்லாம் தான் எங்களை இணைக்கிறது.